ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற ஷாம்பு கவர்லேருந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் காலியான ஷாம்பு கவர் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க ஷாம்பு எல்லாமே வெளியில் வந்துடும். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க, கம்மியாக சேர்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து லிக்விட் வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் உள்ளே இருக்கிறது கம்ப்ளீட்டாக வெளியே வரும். நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள் ஷாம்பு எவ்வளோ ஷாம்பு வந்திருக்குன்ட்டு. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள் ஷாம்பு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு. இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஷாம்பு கவரெல்லாம் வந்து நம்ம வந்து புழிஞ்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்னஸோடு நமக்கு வந்து ஷாம்பு தண்ணி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து காலியான வாட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து இதை ஊற்றி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கில் வந்து லைட்டாக ஓட்டை போட்டுக்கலாம். இது வந்து கோன் ஊசியோ மற்ற பெரிய ஊசியிலே ஓட்டை போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் வந்து நமக்கு பெருசாக விழுந்துடும். ஸோ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கில் வந்து ஒரு 4-5 ஓட்டை மட்டும் போட்டுட்டு, இப்போ இந்த ஷாம்பு தண்ணியை என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து கிச்சனில் வேலை பார்த்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் இல்லையா, எண்ணெய் பிசு போட வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதை நமக்கு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம செஞ்சு வச்ச ஷாம்பு தண்ணியை வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்க்ரப்பு போடணுன்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் வந்து காட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு லைட்டாக தேய்ச்சாலே போதும். இதில் இருக்க எண்ணெய் பிசுப்பு நம்ம சாப்பாடு செஞ்ச இது டஸ்ட்டு எல்லாமே இதில் வந்து க்ளீனாக வந்துடும். நான் துடைக்கும் போது பாருங்கள் ஸ்டவ் வந்து அப்படியே புது ஸ்டவ் மாட்டம் அழகாக சூப்பராக இருக்குது. எந்த எண்ணெய் பிசுப்பும் இல்லை, நம்ம சாப்பாடு சிந்துனது எதுக்கும் உண்டான அடையாளமே இல்லாத அளவுக்கு நல்லா நமக்கு வந்து ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. இது நம்ம ஸ்டெயின் பண்ணி துடைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம காட்டன் போட்டு தேய்ச்சாலே போதும். ஸ்க்ரப்பர் போட்டு ரொம்ப நேரம் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு லிக்விட் போதுங்க, ஸ்டவ் வந்து செம்மையாக க்ளீன் பண்ணி விட்டுரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மழை காலம் வந்துட்டாலே நம்மளால் ஹேண்ட் பேக்கு, ஸ்கூல் பேக்கு இதெல்லாம் துவைச்சி போட முடியாது. துவைச்சி போட்டாலும் காயாது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்ச ஷாம்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. உள்ளே இருக்க அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே வந்துடும். நம்ம வந்து துவைச்சி போடணும், ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து நமக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மழை காலத்துக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டு தான் துடைச்சேன். துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு. இதனால் நான் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஹேண்ட்பேக் வந்து நம்ம துவைச்சி போட்டால் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸாக சூப்பராக வாசமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஹேண்ட்பேக் வந்து நம்ம துவைச்சி போட்ட மாதிரியே நல்லா வாசம் மணமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம போட்டது வந்து ஷாம்போட தண்ணி இல்லையா, ஸோ அதனால் அது ஷாம்புவே நமக்கு வாசமாக இருக்கும். ஸோ அதை கொண்டு நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாகவே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஸ்கூல் பேக்கையும் பார்த்திங்கன்னா லைட்டாக அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டு நல்லா தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடுச்சு. பிள்ளைய பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்கு 1 வாரம் துவைக்காட்டினாலே அழுக்காக்கி கொண்டு வந்துருங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம மழை காலங்களில் நமக்கு வந்து ஸ்கூல் பேக் வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பரை போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு காட்டனை போட்டு நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து உட்டன் பீரோ இருக்குது பார்த்தீங்களா, உட்டன் பீரோ, ஸ்டீல் பீரோ, இந்த மாதிரி பீரோவில் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷாம்பு தண்ணியை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு காட்டனை கொண்டு நம்ம லைட்டாக தேய்ச்சி துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் இருந்த டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே வந்துருச்சுங்க. ரொம்ப ஹார்டாக தேய்க்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். நான் இந்த அளவுக்கு வந்து பீரோ வந்து க்ளீன் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பீரோ வந்து நல்லா சூப்பராக பளபளன்னு இருந்துச்சு, பார்க்கவே அழகாகவும் இருந்துச்சு. இது துடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வாசமாக இருந்துச்சு. நம்ம ஷாம்பு தண்ணி போட்டு துடைச்ச பார்த்திங்களா, ஸோ அதனால் பீரோ வந்து பார்க்க நல்லாவும் இருந்துச்சு, நல்லா வாசமாகவும் இருந்துச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் அது ஒரு மாதிரியாக பிசுன்னு வந்து அழுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சு ஷாம்பு தண்ணியை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு காட்டனில் நம்ம லைட்டாக தொடச்சாலே போதுங்க. இதில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இதுக்கு வந்து ஸ்க்ரப்பர் போட வேணாம். ஸ்க்ரப்பர் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கிராச் வந்துடும். ஸோ நம்ம எப்போயுமே ஃப்ரிட்ஜ் துடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரை கொண்டு துடைக்கவே கூடாது. காட்டன் துணியை போட்டு மட்டும்தான் துடைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணாடி
கண்ணாடியிலையும் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஷாம்பு தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து நமக்கு இன்னும் புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி க்ளீனிங் தாங்க. நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கடி தொடச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு மிக்ஸி அழுக்கு ஆகவே ஆகாது. நம்ம அப்படியே போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா, துடைக்காமல் அடுத்த வேலை பார்க்க போயிடுவோம். ஸோ நம்ம அப்படி போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து அதிகமாக அண்டிரும். ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிப்போம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு அப்போதைக்கப்போ நம்ம தொடச்சிட்டோம்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாகவே தெரியாது. இப்போ அந்த மிக்ஸியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஹேர் ஃபன் எடுத்துக்கலாம். அந்த ஹேர் ஃபனில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நம்ம வந்து நோண்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்க்ரப்பரை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இதை லைட்டாக குத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். ஸோ இதை நம்ம செஞ்சுட்டாலே போதும், நமக்கு வந்து மிக்ஸி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஹேர் ஃபனில் குத்தி விடும்போது பாருங்கள் உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இது வந்து நமக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்காது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரை கொண்டு இதில் இருக்க அழுக்கு தூசி எல்லாத்தையும் நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து இது துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தூசி நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சாம்பிள் லிக்விட், அந்த தண்ணியை கொண்டு இதை வந்து துடைச்சிக்கலாம். இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் பண்ணி விட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த படிஞ்சிருக்க அழுக்கு வந்து அழுக்கில் அதில் படும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது ஈரம் படும்போது நமக்கு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன செய்யலான்னா ஸ்க்ரப்பரை வந்து லைட்டாக அப்படி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிடும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இதே பொசிஷனில் இந்த ஸ்க்ரப்பரை கொண்டு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இதே மாதிரி இந்த சந்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரை விட்டு லைட்டாக இந்த சைடு இழுத்திங்கனாலே போதும், உள்ளே இருக்க அழுக்கு படிஞ்சு இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ புதுசு போல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நல்லா பளபளன்னு அழகாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்காது, நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். இந்த ஓரங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு அழுக்கு இருக்குது. இந்த ஹேர் ஃபனில் வந்து லைட்டாக குத்தி விடலாம். குத்தி விட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு. இப்போ லைட்டாக துடைக்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. இப்போ அதே மாதிரி என்ன செய்யலாம், கீழே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம மறுபடியும் லிக்விட் போடணுன்னு அவசியமே இல்லைங்க. நம்ம தேய்ச்ச தண்ணியிலே நம்ம வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி என்ன செய்யுங்க, பின் சைடும் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. லைட்டாக தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. மிக்ஸி பார்த்திங்கன்னா புது மிக்ஸி மாட்டம் நல்லா பார்க்க அழகாக பளிச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா. நம்ம வந்து இதுக்கு வந்து சோப் போடலை, எதுவுமே போடலை. நம்ம செஞ்சு வச்ச சாம்பிள் லிக்விட் மட்டும்தான் இதுக்கு நான் போட்டிருக்கேன். நான் அந்த லிக்விட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து மிக்ஸி நல்லா பளபளன்னு இருக்குது. மிக்ஸி பார்த்தீங்கன்னா புதுசு மாட்டம் மின்னுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒயரில் இருக்க அழுக்கும் வந்துடுது. லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லா பக்கட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி இப்போ பார்த்தீங்கன்னா புத்தம்புது மிக்ஸி போல் நல்லா பளபளன்னு இருக்குது. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அழுக்கு இருந்துச்சு, எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு நல்லாவே தெரியுது. அவ்வளோதாங்க, நம்ம வந்து மிக்ஸியை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸிக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு மிக்ஸி கவர் செஞ்சிடலாங்க. நம்ம மிக்ஸி கவர் செய்யறதுக்கு ஸ்டிச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து போடாத டிஷர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, பசங்களோட டிஷர்ட்டு, அந்த டிஷர்ட்டை வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. டிஷர்ட்டை நல்லா பெரட்டி விட்டு கை இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கையை வந்து இந்த சைடு மடித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து இந்த சைடு மடித்து விட்டுக்கலாம்.
நான் செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் இந்த சைடு மடிச்சு விட்டு இதே மாதிரி மடிச்சு விட்டு இதில் வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு வந்து லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸி கவர் ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட் போட்டுட்டு டீஷர்ட்டை வந்து பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பெரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான மிக்ஸி கவர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணவும் இல்லை, ஸ்டிச் பண்ணவும் இல்லை. சாதாரண டீஷர்ட்லேயே பார்த்திங்கன்னா சூப்பரான மிக்ஸி கவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த மிக்ஸி கவர் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம தைக்கணுங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு நமக்கு வெறும் டீஷர்ட்டை கொண்டு சூப்பராக செஞ்சுட்டோமே அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.